ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரோ செல்வாஸ் vlog. இன்றைக்கி நம்மளோட சேனலில் முல்லைப்பூ எப்படி ரொம்ப டைட்டாக கட்டுறது அப்படிங்கிற வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் மல்லிகைப்பூ கட்டுற வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நான் கார்ட்ஸ்லேயும் மேலே கொடுக்குறேன். முல்லைப்பூ கட்டுறப்போ நீங்கள் இந்த மாதிரி 1 இன்ச் அளவுக்கு நல்லா காம்பு பெருசாக இருக்கிற மாதிரி பூ எடுத்துக்கோங்க. பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறேன், கட்டி பழகினவங்களுக்கு தேவை கிடையாது. நீங்கள் நார்மலாக இருக்கிற பூவையே கட்டிக்கலாம். இந்த மாதிரி கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. ஒயிட் கலர் த்ரெட்டில் கட்டினீங்கன்னா கண்டிப்பாக அது விசிபிளாக இருக்காது. சாரீ கட்டுறப்போ மேட்சாக கலர் த்ரெட்டில் கட்டினீங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. பிகினர்ஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி 2 பூவாக வந்து ஸ்டார்டிங்கில் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடும் இருக்கும், டைமும் ரொம்ப ஆகாது. இதுதான் இதுக்குள்ளே ட்ரிக்கேவும். ஸோ 2 எடுத்து வச்சுக்கோங்க. ஒரே அளவில் பூவாக எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி 2 பூ வந்து ஒரே சைஸில், அதாவது காம்பு ஒரே அளவு இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்ளங்கை அளவுக்கு நூலை வந்து லெஃப்ட் சைடில் வந்து விட்டுருங்க. நான் ஹோல்ட் பண்ணியிருக்க மாதிரி நூலை பிடிச்சிட்டு 2 பூ வந்து மேலே பார்த்து வச்சுக்கோங்க. அதே அளவில் ஒரு 2 பூ வந்துட்டு கீழே பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த பூக்கு மேலேயே வைக்கணும், சைடில் வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வச்ச 2 பூக்கு மேலேயே இந்த பூவையும் வச்சுட்டு கீழே கூடி ஒரு சுற்றிட்டு அந்த நூலை ரைட் சைட் கொண்டு வந்துடுங்க. தென் எக்ஸ் மாதிரி கொண்டு போய் மேலே இருக்க பூவோட ஒரு நாட் போட்டிங்கன்னா ஈஸியாகவே முல்லைப்பூ வந்து கட்ட வந்துடுங்க. நான் அகைன் திரும்ப மெதுவாக சொல்லி காட்டுறேன். 2 பூ மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. அகைன் 2 பூ வந்து அது மேலேயே கீழே பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே கூடி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சுற்றணும். சுற்றிட்டு ரைட் சைட் கொண்டு வந்துடுறீங்க நூலை. ஒரு சுற்று உங்களோட கட்டை விரலை வச்சு ஒரு சுற்றி விட்டிங்கன்னா அந்த முன்னாடி கட்டின பூவோடு போய் அட்டாச் ஆகிக்கும். திரும்ப மேலே கூடிய ஒரு நாட் போட்டு டைட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு எந்த இடத்துல நம்ம நாட் போட ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே இடத்துல நாட் போட்டுகிட்டே வரணும், அப்படியும் லைனாக. அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக இருக்கும். நீங்கள் தலையில் வைக்கிறப்போ ரொம்ப அழகாக இருக்கும். மலர்ந்துச்சுன்னா அதை விட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மெதுவாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மல்லிகைப்பூ போட்ட வீடியோலையே வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அக்கா பார்க்க ஈஸியாக இருக்குது ஆனால் கட்டுறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ வீடியோ வந்து பாஸ் பண்ணி நான் எந்த இடத்துல எப்படி போடுறேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அழகாக வரும். இப்போ நான் கொஞ்சம் தூரம் வந்து பூ கட்டிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து கொஞ்சம் ட்ரிக்ஸ் மட்டும் தான் இருக்குது. கலர் த்ரெட் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸ்லோவாக கட்டி பழகுங்க. பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 2 பூவை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட்டி பழகுங்க. அவ்வளோதான். ஈஸியாகவே முல்லைப்பூ கட்டிடலாம். மல்லிகைப்பூ கட்டுறதை விட முல்லைப்பூ கட்டுறது ரொம்பவே ஈஸி. நமக்கு உருட்டி கட்டணும், திருப்பி கட்டணும் அப்படிங்கிற எந்த ஒரு ரூல்ஸுமே இதில் இல்லை. லைனாக நம்ம அப்படியே கட்டிகிட்டே போகலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சில பேருக்கு பூ கட்ட தெரியும், ஆனால் லூஸாக கட்டுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் இது மாதிரி நான் வந்து போடலான்னு இருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.